வணக்கம் மக்களே, ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட டவுட் இந்த வீடியோ கிளியர் பண்ண போகிறோம். என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் வச்சு பேங்கிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அப்படி வீட்டில் வச்சு ஆரம்பித்தா எந்த மாதிரி வழியில் வச்சு ஆரம்பிக்கலாம்? கவரிங் வழியில் வச்சு சேல்ஸ் பண்ணலாமா, இல்லை மெட்டல் வச்சு சேல்ஸ் பண்ணலாமா, இல்லை வந்து ஃபேன்சி வழியில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு வளையலோட சைஸில் எனக்கு வந்து சரியாக தெரியாது, என்னென்ன சைஸ்லேருந்து ஆரம்பிக்குது வளையல், என்னென்ன சைஸில் முடியும்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தாங்க. ரெண்டு டவுட் அந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து ஒரு பேங்கிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறாங்க, வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணி கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிளோட சைஸ் தெரிஞ்சுக்கலாம். பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சைஸு பெரியவங்க சைஸ் நம்ம ரெண்டு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பெரியவங்க சைஸ் மட்டும் பார்த்தோம்னா, குழந்தைங்களோட சைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பெரியவங்களோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.2 2.12 வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2.10 2.12 ரேர் சைஸ். எல்லா வலையிலையுமே அந்த சைஸ் வராது, ஒரு சில வலையில் மட்டும்தான் 2.10 2.12 வரும். மற்ற நார்மலான சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 2.4 2.6 2.8 இந்த 4 சைஸு நார்மலான சைஸு. இதில் மீடியமான சைஸ்னு பார்த்தீங்கன்னா 2.4 2.6 இதை மீடியம், இது அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய சைஸு. 2.2 வந்து கொஞ்சம் கம்மியாக சேல்ஸ் ஆகும். இது 2.4 2.86 தான் நார்மலான சைஸு. இதுக்கு இடையில உள்ள சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2.2க்கு அப்புறம் 2.3 வருமானு கேட்டிங்கன்னா வராது. அதே மாதிரி 2.4க்கு அப்புறம் 5 வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் வராது. 2.6 வரும், 7 வருமானு கேட்டிங்கன்னா 7 வராது. 2.8 வரும், 8க்கு அப்புறம் 9 வருமானு கேட்டிங்கன்னா 9 வராது. 2.10 தான் வரும், 11 வராது, 2.12 வரும். இந்த மாதிரி ஒரு சைஸ் விட்டு விட்டு தான் சைஸஸ் வரும். 2.2 2.4 2.6 இந்த மாதிரி வந்து ஒரு சைஸ் விட்டு விட்டு சைஸஸ் வரும். இதில் வந்து நம்ம வந்து வலையில பற்றி தனித்தனியாக நம்ம வீடியோ போடுங்க. நம்ம சேனல்லே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வலையோட மாடல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொத்து வலையெல்லாம் எப்படி இருக்கும், பிளைன் வலையெல்லாம் எப்படி இருக்கும். சில பேர் வந்து வளையல் மாடல் தெரியாது. ஒரு சில சப்போஸ் ஜென்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடல் தெரியாது. லேடிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு மாடல் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஜென்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, எனக்கு மாடல் தெரியல, லேடிஸ் எந்த மாதிரி வலையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலனா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் கூடிய வீடியோலாம் பாருங்கள். கொத்து வலையெல்லாம் எப்படி இருக்கும், கொத்து வலை ஒரிஜினல் எப்படி இருக்கும், டூப்ளிகேட் எப்படி இருக்கும், அதுமாதிரி கல்யாண வலையில் ஒரிஜினல் எப்படி இருக்கும், டூப்ளிகேட் எப்படி இருக்கும், அதிலே வெரைட்டிஸ் நிறையா வருது. ஒரிஜினல் டூப்ளிகேட் சொல்லி நிறையா வெரைட்டிஸ் வருது. அதேமாதிரி பிளைன் எப்படி இருக்கும், புள்ளி வலையில் எப்படி இருக்கும், புள்ளி வலையில் எத்தனை குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கண்ணாடி வலையில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஃபேன்சி வலையில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ரெயின் ட்ராப்பு, ஃப்ளவர் ட்ராப்பு, லோட்டஸ் ட்ராப்பு, லீஃப் ட்ராப்பு நிறையா அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. அதில் மஸ்ட்டு மாடலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன மாடல் இருக்குன்னு. அப்புறமா வந்துட்டு சைஸு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, வலையில் சைஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, வலையிலோட மாடல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். நான் வந்து இப்போ வீட்டில் வச்சு தான் ஆரம்பிக்க போகிறேன். நான் எந்த வலையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பட்ஜெட் வந்து கம்மி. நான் வந்து அதிகமான பட்ஜெட் இல்லை, என்கிட்ட வந்து கம்மியான பட்ஜெட் தான் இருக்குது. ஆனால் நான் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்குது. நான் என்ன ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் வலையில் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவரிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவரிங் வலையில், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையில், மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தான் மெட்டல் வலையில். ஏன் ஃபஸ்ட்டு நான் கவரிங் சொல்கிறேன் அப்படின்னா, கவரிங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 மாடலுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஒவ்வொரு சைஸுக்கு வந்து ஒரு 10 மாடல் வச்சுக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு கவரிங்கில் எடுத்துட்டோம்னா, ஏன்னா கவரிங் வந்து எல்லாத்துக்குமே ரெகுலராக டெய்லி யூஸ்க்கு கூட போடுவாங்க, ஃபங்க்ஷன் யூஸ்க்கு கூட போடுவாங்க. அதே மாதிரி வந்து கவரிங் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையில் ரெண்டாவது சொல்கிறேன்னா, கண்ணாடி வலையில் வந்து கவரிங்கில் 10 மாடல் இருக்குன்னா, கண்ணாடி வலையில் பார்த்தீங்கன்னா 20 மாடல் இருக்கும். அது வந்து நம்ம வெரைட்டிஸ் நிறையா போடுற மாதிரி இருக்கும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணாடி ப்ளஸ் கவரிங் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதோட பட்ஜெட் என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மூணாவது வந்து மெட்டலில் வந்து அடிஷனல் சேர்த்துக்கலாம். இப்போ கண்ணாடியில் கவரிங்கில் 10 மாடல் சொன்னால், கண்ணனில் 20 மாடல் சொன்னால் அப்படின்னா மெட்டலில் பார்த்தீங்கன்னா 100 மாடல் அவைலபிள் இருக்குது. மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மாடலில் பார்த்தீங்கன்னா 50 100 மாடல் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி மெட்டலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட மெட்டலில் பார்த்தீங்கன்னா 20 கலர் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி மெட்டலில் பார்த்தீங்கன்னா டசன் வளையல் இருக்குது, செட்டு வளையல் இருக்குது, அதுமாதிரி சில்க் த்ரெட் வளையல் இருக்குது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மெட்டல் வளையல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளையல் இருக்குது. அந்த மாதிரி தனித்தனி கலர் அவைலபிள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக அவைலபிள் இருக்குது. பிங்க்கு, ரெட்டு, ரோஸு, வைலட்டு, ப்ளூன்னு சொல்லி கலர் தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி ஜிகினா வச்ச வளையல், ஜிகினா வைக்காத வளையல், அது மாதிரி பார்டர் கட்டின வளையல், பார்டர் கட்டாத வளையல். அப்புறம் ஃபேன்சி வலையிலே பார்த்தீங்கன்னா கடா பேங்கிள், ஸ்டோன் வச்ச பேங்கிள், ஸ்டோன் இல்லாத பேங்கிள்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் வந்து அப்பப்போ டிசைன் மாறிட்டே இருக்குது. டெய்லி ஒரு மாடல் அப்டேட் ஆகிட்டே உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கவரிங் எடுத்துக்கோங்க. கவரிங்கில் வந்து நம்ம ஒரு 10 மாடல் வச்சு சேல்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 2.10 வரைக்கும் 2.2 2.10 வரைக்கும் நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் என்கிட்ட பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிஷனல் சேல்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் கடை வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடையில் வந்து நீங்கள் 3 வழியும் சேர்த்து வச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நான் வந்து வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் தனித்தனி ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவரிங்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணாடி, மூணாவது பார்த்தீங்கன்னா மெட்டல். நீங்கள் பட்ஜெட் அதிகமாக உங்களோட வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கூட வந்து கவரிங் ஐட்டம் பண்ணும்போது வந்து நீங்கள் செயின் வேணால் சேர்த்துக்கலாம். கவரிங் செயின், கவரிங் தோடு கூட நீங்கள் அடிஷனலாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வலையிலோட சைஸும் வலையோட மாடலும் தெரிஞ்சுக்கோங்க.
அப்புறம் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வந்து எந்த மாடல் வந்து எந்த மாதிரி விலையில் வாங்கி கேட்குறான்னு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீ மெட்டல் வைக்கிறதா மெட்டல் வச்சுக்கலாம், இல்லை கண்ணாடி வலையில் வைக்கிறதா கண்ணாடி வச்சுக்கலாம், ஃபேன்சி வைக்கிறதா ஃபேன்சி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எந்த மாதிரி விலையில் வைக்கிறீங்க அந்த மாதிரி விலையில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து கவரிங்கை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் பட்ஜெட் அதிகமாக நீங்கள் எந்த வழியில் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.